ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கலாம். அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே எண்ணெயிலே அதையும் வறுத்து எதுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். 10 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கோம். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம். இதே எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வகையெல்லாம் இப்போ ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சுட சுட சாதத்தோடு நம்ம போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக இது மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்